வந்து ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன், ஒரு மீடியமான பீட்ரூட் எடுத்திருக்கேன். இந்த பீட்ரூட்டை வந்து நல்லா தோலை சீவிக்கிடுவோம். பீட்ரூட்டுடைய தோலை சீவியாச்சு. இது இப்படி இருக்கட்டும். 2 கேரட் எடுத்திருக்கேன், இதையும் நம்ம தோலை சீவிக்கிடுவோம். மேலே உள்ள தோலை சீவிக்கிடுவோம். கேரட்டோடைய தோலை சீவியாச்சு. இந்த பக்கமும் வெட்டி போட்டுக்கிடுவோம். இப்போ அம்மா வந்து சீவுறது எடுத்துருக்கேன். இந்த கேரட்டை வந்து இதில் துருவிக்கிடுவோம். கொஞ்சம் பெரும்பல்லாக இருக்கணும், அப்போ தான் கொஞ்சம் பெருசாக நல்லாயிருக்கும். பொடிப்பல்லில் வச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் பெரும்பல்லில் இப்படி எடுத்துக்கணும். இதை நல்லா துருவிக்கிடுவோம். இப்போ கேரட்டை துருவியாச்சுப்பா. பீட்ரூட்டை இதே மாதிரியே சீவிக்கிடுவோம். இப்போ பீட்ரூட்டை சீவியாச்சு. இப்போ அம்மா வந்து ஒரு மீடியமான ஆப்பிள் எடுத்திருக்கேன், இதையும் தோலை சீவிக்கிடுவோம். ஆப்பிளுடைய தோலை சீவியாச்சு. இது 2ஆக கட் பண்ணிக்கிடுவோம். நடுவில் உள்ள விதையை எடுத்துருவோம். இப்போ நம்ம கட் பண்ண ஆப்பிளை இதில் துருவிக்கிடுவோம். இப்போ ஆப்பிள் வந்து துருவியாச்சு. அம்மா வந்து கடாய் வச்சுருக்கேன், இதில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிடுவோம், கொஞ்சம் மிளகு போட்டுக்கிடுவோம். இதை லைட்டாக கடாயோடைய சூட்டில் லைட்டாக வறுத்துக்கிடுவோம். மிளகும் சீரகத்தையும் நல்லா வறுக்கும்போது நல்ல ஒரு வறுத்தோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கிடுவோம். சீரகத்தை வறுத்தாச்சு. இதை வந்து ஒரு இடிகல்ல போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் ஆறின பிறகு உங்களுக்கு கிடைக்கணும். ஒரு 1 எலுமிச்சம்பழம் சாறு புழிஞ்சுக்கிடுவோம். இந்த பீட்ரூட்டுடைய பச்சை வாடை இருக்காது, சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்தது நல்லா ஆறிடுச்சு. இதை நல்லா நுணுக்கிக்கிடுவோம். நல்லா நுணுக்கியாச்சு. சீரகமும் மிளகும் நம்ம நுணுக்கி வச்சுருந்தோம், இது வறுத்தது. இது கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். நல்லா சாப்பிடும் போது நல்லா மணமாகவும் இருக்கும். வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிடுவோம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்குப்பா ஆலிவ் ஆயில் விட்டுக்குருவோம். ஆலிவ் ஆயில் வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா ஷைனிங் தரும். வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். நம்ம உடம்புல உள்ள ஸ்கின் நல்லா ஷைனிங் தரும். இது வந்து ஹனிப்பா. ஹனி கொஞ்சம் விட்டுக்குருவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனி விட்டுக்குருவோம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுப்பா. இது வந்து புதினா ஒரு 10 இலை எடுத்திருக்கேன். புதினாவை நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். புதினா பொடிசாக நறுக்கி போட்டாச்சு. கொஞ்சம் மல்லி இலை எடுத்திருக்கேன், அதையும் கொஞ்சம் பொடிசாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். இப்போ மல்லி இலையை நறுக்கி போட்டிருக்கோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, ரொம்ப அருமையான வெயிட் லாஸ் சாலடு ரெடி ஆயிடுச்சு. இந்த சாலடை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும்ப்பா. ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். ரத்தத்தை நல்லா சுத்தப்படுத்தும்ப்பா. ரத்த ஓட்டத்தை சீராக்கும். கேரட் வந்து நல்ல கண் பார்வைக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். சாலடை வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம், டின்னருக்கும் வச்சுக்கலாம். இதே டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு, சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. அவ்வளோ அருமையான சாலடு. நல்ல நம்ம உடம்புல உள்ள வெயிட்டையும் குறைக்கும், நம்மளுக்கு நல்ல இம்யூனிட்டி பவரையும் அதிகரிக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.